ஸோ அவருக்கு என்னன்னா தன்னோட ஓட் பேங்க் ஓட் பண்ணவங்களுக்கு கொடுக்கறதுக்கு அமெரிக்கா ஆல்ரெடி பயங்கர பாரிங்ல இருக்காங்க. அதுக்கு தான் எப்படியாவது இன்கம் பண்ணோம். ஸோ மொத்தம் அமெரிக்காவோட இம்போர்ட்ஸ் குட்ஸ் இம்போர்ட்ஸ் மட்டுமே $3 trillion. ஸோ ஆவரேஜா ஒரு 20% டாரிஃப் கூட அச்சீவ் பண்ணார்னா $600 million வருஷம் வருஷம் இன்கம் வரும் அப்படிங்கிற எண்ணத்துல தான் இந்த டாரிஃப் ஆரம்பத்துல பயங்கரமா ஆரம்பிச்சு நடுவாந்தில் போய் முடிக்கிறதுக்கு பண்ணாரு. ஸோ இந்த சர்வீசஸ் இண்டஸ்ட்ரிக்கு டாரிஃப் போடுறதுக்கு எப்படின்னா இது ஒரு விலையா பார்த்தாரு H1B வழியா. ஆனா அவரு வெல்கின் சொன்ன மாதிரி மேனுஃபேக்சரிங்ல வேணா அவர் வந்து அமெரிக்காவுக்கு ஆப்பிள்கிட்ட வந்து நீ வந்து அங்க பிளான்ட் செட்டப் பண்ணுன்னு வலுப்படுத்தலாம். சர்வீசஸ்ல அவங்களுக்கு ஆளு கிடையாது, அந்த நாலேஜ் கிடையாது, இந்த ஸ்கில் கிடையாது, அந்த பிரெயின்ஸ் கிடையாது, அவங்களுக்கு அந்த அளவுக்கு ஜனத்தொகை சர்வீஸ் இண்டஸ்ட்ரிக்கு இல்லை. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு விஷயம் நம்மளுக்கு சாதகமாக முடியுதுன்னா அமெரிக்கன் டிபார்ட்மெண்ட் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் நிறைய இந்தியன் சாஃப்ட்வேர் கம்பெனியை நம்பின்னு தான் இருக்கு.